தருமபுரி மாவட்டம் அரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அதிமுக வேட்பாளர் அசோகனை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் முல்லைவேந்தன் வாக்கு சேகரித்தார். இதுகுறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் வெற்றிவேல். வணக்கம் வெற்றிவேல், விவரங்கள். வணக்கம் சுபா. அதாவது பார்த்தோம்னா தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் மருத்துவர் அசோகன் போட்டியிடுறாரு. இவர் கடந்த சில தினங்களாகவே மலை கிராமங்களாகட்டும், கிராம பகுதிகளாகட்டும், நகர பகுதிகளாகட்டும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு இருக்காரு. இந்த நிலையில் இன்னும் ஒரு சில தினங்களே இருக்கக்கூடிய இந்த நாட்களில் இப்ப அரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் முன்னாள் அமைச்சர் முல்லைவேந்தன் தலைமையில் இரமத்தூர், திப்பம்பட்டி, வகுரப்பம்பட்டி, கொங்கராப்பட்டி, கெலவள்ளி உள்ளிட்ட கிராமங்களில் தீவிரமா வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்காங்க. இங்க இவர் வாக்கு சேகரிக்கும் போது முன்னாள் அமைச்சர் முல்லைவேந்தன் கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட நலத்திட்டங்களை எடுத்து கூறியும் இப்ப இருக்கிற திமுக ஆட்சியில அந்த திட்டங்கள் எல்லாம் முடக்கி போட்டிருக்காங்கன்றதும் சொல்லி வாக்கு கேட்கிறாங்க. அதாவது கடந்த அதிமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட பள்ளி மாணவிகளுக்கு மடிக்கணினி, அப்புறம் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு உதவித்தொகை, அப்புறம் இந்த திருமண உதவித்தொகை, இதெல்லாம் இப்ப இருக்கிற திமுக ஆட்சி முடக்கி போட்டிருக்காங்க. அதெல்லாம் மீண்டும் வரணும்னா அதிமுக வேட்பாளராக இருக்கிற அசோகனை ஆதரிக்கணும். நீங்க பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யணும். அது மட்டும் இல்லாம இந்த தருமபுரி மாவட்டத்தில் தண்ணீர் பிரச்சனை இருக்கு. இந்த தண்ணீர் பிரச்சனையை கொண்டு வரணும்னா காவிரி உபரிநீர் திட்டம் கொண்டு வரணும் அப்படின்றதான் சொல்லி தீவிரமா வாக்கு சேகரிக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க அதாவது அதிமுக வேட்பாளர் அசோகன் போற இடம் எல்லாமே பெண்கள் ஆரத்தி எடுத்தோம், மேல தாளங்கள் முழங்க, பூக்கள் மேல தூவி வரவேற்பு கொடுக்குறாங்க. சுபா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வெற்றிவேல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.